ஹலோ கைஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெனோவோ ஐடியாபேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இது. ஏன்னா லெனோவோ ஐடியாபேடில் இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் அதோட ஃபீச்சர்ஸ் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் லெனோவோ ஐடியாபேட் புதுசாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அவங்க ஜஸ்ட்டு நீங்கள் லேப்டாப்பை ஃப்ளிப் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக டேர்ன் ஆன் ஆகுற மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம், வேணான்னா டிசேபிள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லேப்டாப் மூடி வச்சுருக்கேன், ஷட் டவுனில் இருக்குது. இப்போ நான் ஓப்பன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக பவர் லைட்டு எரியுது, ஆட்டோமேட்டிக்காக லேப்டாப் டேர்ன் ஆன் ஆகிடுது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வேணும் அப்படின்னா எப்படி எனேபிள் பண்ணுறது, சப்போஸ் வேணாம் அப்படின்னா அதை எப்படி டிசேபிள் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். உங்கள் லேப்டாப்பில் உள்ள லெனோவோ வேண்டேஜ் அப்படின்ற ஒரு ஆப்பு ப்ரீ இன்ஸ்டாலாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு அதில் டிவைஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பவர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃப்ளிப் டு ஸ்டார்ட் அப்படின்றது ஆனில் இருந்திருக்கும். ஆனில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ண உடனே அதுவாக டேர்ன் ஆன் ஆகி ஷட் டவுனில் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிரும். சப்போஸ் இந்த ஆப்ஷன் வேணும்னா அதை ஆன் பண்ணி வச்சுக்கலாம், வேணாம் அப்படின்னா அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பேட்ரி கன்சர்வேஷன் மோட், அதை பற்றி தான். இப்போ நீங்கள் அதிகமாக லேப்டாப்பை சார்ஜ் போட்டுகிட்டே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லேப்டாப்போட பேட்டரி சீக்கிரமாக லைஃப் கம்மியாயிரும். ஸோ சீக்கிரமாக ஒரு பேட்டரி வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி அதை தவிர்க்கிறதுக்கு இந்த பேட்டரி கன்சர்வேஷன் மோட் அப்படின்றத ஆன் பண்ணோம்னா 50லேருந்து 60 வரைக்கும் மட்டும்தான் சார்ஜ் ஆகும், அதுக்கு மேலே சார்ஜ் ஆகாது. அதை வந்து எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் லெனோவோ வேண்டேஜ் அப்படின்ற ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் டிவைஸ் அப்படின்ற ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பவர் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டோம்னா கீழே ஸ்க்ரோல் பண்ண உடனே ஃபஸ்ட் ஆப்ஷனாக கன்சர்வேஷன் மோட் அப்படின்ற ஒன்று இருக்கும். அதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 60க்கு மேலே சார்ஜ் ஆகாது. 55லேருந்து 60 வரைக்கும் மட்டும் தான் சார்ஜ் ஆகும், அதுக்கு மேலே சார்ஜ் ஆகாது. சப்போஸ் இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா 60க்கு மேலே எப்பயும் போல் 100 வரைக்கும் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இதை யூஸ் பண்ணுறதுனால பேட்டரியோட லைஃப் ஸ்பேனை வந்து நம்மளால் கொஞ்சம் அதிகப்படுத்த முடியும். இதை ஈஸியாக கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா லெனோவோ வேண்டேஜ் அப்படின்ற ஒரு சிம்பிள் இருக்கும், லெனோவோ வேண்டேஜோட சிம்பிள், அதை கிளிக் பண்ணியுமே நம்மளால் கன்சர்வேஷன் மோடு இல்லை எக்ஸ்ட்ரீம் பெர்ஃபார்மன்ஸ் இல்லாட்டி மைக் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது, ப்ரைவசி ஷட்டரை ஆன் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே அதிலே இருக்கும். நம்ம அதில் கூட ஆன் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபங்க்ஷன் கீ அல்லது ஹாட் கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காண்டினா நம்ம மேலே கீபோர்டோட டாப்பில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணுறது அண்டு வால்யூம் அப் பண்ணுறது டவுன் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் F1 F2 F3 அந்த இதில் வரிசையாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நம்ம நார்மலாக F1 F2 அழுத்தினாலேயும் வால்யூம் அப் ஆகுறது டவுன் ஆகுறது அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் அப்படியே இருக்கட்டும்னா அப்படியே விட்டுறலாம். இல்லை நீங்கள் அதிகமாக கேம் விளாடுவீங்க, சப்போஸ் இந்த மாதிரி கம்பைலர் ரன் பண்ணுறப்ப F5 அழுத்துங்க அப்படின்னா தான் கம்பைல் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம நேரம் அந்த ஹாட் கீஸ் ஆன் பண்ணியிருக்க நேரம் அதில் என்ன ஃபங்க்ஷன் இருக்குதோ அதான் ரன் ஆகும். ஐ மீன் அந்த பிரைட்னஸ் கண்ட்ரோல் ஆகுறது, வால்யூம் அப் ஆகுறது டவுன் ஆகுது. அந்த ஆப்ஷன் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கன்சர்வேஷன் மோடு அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கீபோர்டு டாப் ரோ ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நார்மலாக அந்த வால்யூம் அப் பண்ணுறது டவுன் பண்ணுறது அப்படி எல்லாமே அந்த F1 F2 அழுத்தியவும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதை ஆஃப் பண்ணிட்டீங்க டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு எழுத்தி அந்த இதை அழுத்துகிற மாதிரி இருக்கும். வால்யூம் அப் பண்ணுறதுக்கோ டவுன் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ நம்ம ஃபங்க்ஷன் கீயை ஒவ்வொரு தரையும் அழுத்தி அந்த F1ஐயோ F2ஐயோ அழுத்தி சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு லெனோவோ வேண்டேஜ் ஆப் வந்து அதில் இல்லாட்டி நம்மளால் பயாஸ் மெனுலையும் போய் பண்ண முடியும். அது உங்கள் லேப்டாப் வந்து ஷட் டவுனில் இருக்கும்போது ஆன் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் கீ எழுத்துட்டு F2 வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க, விட்டு விட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணோடனே உங்களை வந்து பயாஸ் மெனுக்குள்ளே என்ட்ரு ஆகும். அதில் கான்ஃபிகரேஷன் அப்படின்ற ஒரு இது இருக்கும், அதை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளிப் டு பூட் அப்படின்ற ஒன்று வந்து இருக்கும். அது எனேபிள் ஆகிருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவைப்பட்ட எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே ஆன் ஆகிடும். டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பவர் பட்டன் அழுத்தினா மட்டும் தான் ஆன் ஆகும், நார்மலாக ஓப்பன் பண்ணால் ஆன் ஆகாது. அண்டு ஹாட் கீஸ் மோட் இதையுமே நம்ம இங்கே எனேபிள் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஹாட் கீஸ் மோட்னால் அந்த ஃபங்க்ஷன் அழுத்தி பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணுறது இல்லாட்டி ஃபங்க்ஷன் அழுத்தி வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி பண்ண வேண்டியது இருக்கும். எனேபிள் பண்ணிட்டா நீங்கள் நார்மலாக F1 F2 அழுத்தியவும்
நார்மலான வால்யூம் அப் பண்ணுறது டவுன் பண்ணுறது பண்ணிக்கலாம். அண்ட் தென் சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸையும் இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னா எக்ஸ்ட்ரீம் பெர்ஃபார்மன்ஸில் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்டெலிஜென்ட் கூலிங் வேணும்னா இன்டெலிஜென்ட் கூலிங்கில் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு பேட்டரி லைஃப் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னா பேட்டரி சேவிங்லேயும் போட்டு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம லெனோவோ வேண்டேஜ் ஆப்லேயுமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்டு அது இல்லாட்டி இதுலேயுமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக எக்ஸிட் சேவ் சேஞ்சஸ் அப்படின்ற ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பண்ண சேஞ்சஸ் வந்து சேவ் ஆகிரும் அண்ட் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகிரும் உங்களுடைய லேப்டாப்பும். அண்டு உங்களுடைய லேப்டாப் வந்து ஷட் டவுனில் இருக்கும்போதும் உங்களால் பேட்டரியோட பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க முடியும். அதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு லேப்டாப் வந்து ஆன் பண்ணி வைக்கணும்னு தேவையில்ல. ஆஃபில் ஷட் டவுனில் இருக்கும்போது நம்ம ஏதாச்சும் ஒரு கீ, சப்போஸ் என்ட்ரோ இல்லாட்டி ஸ்பேஸோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு கீ ப்ரெஸ் பண்ணோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக பேட்டரி பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது அதில் டிஸ்பிளே ஆகிரும். அண்டு இப்போ நீங்கள் சார்ஜரை கனெக்ட் பண்ணாலுமே சார்ஜ் ஏறுதா அப்படின்ற ஒரு இதையுமே டிஸ்பிளேயில் வந்து இண்டிகேட் பண்ணும். இப்போ கனெக்ட் பண்ண உடனே 49% இருக்குது. இப்போ அதுலேருந்து சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் லெனோவோ ஐடியாபேடில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு ஃபீச்சர்ஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லெனோவோ ஐடியாபேட் வச்சுருக்கோங்க எல்லாத்துக்குமே. அப்படி இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.